என்னாச்சு உனக்கு? ஆள் பார்க்கறதுக்கு ஒரு மார்க்கமாக்குற. என் மனசுல உள்ள பாரத்தில் நான் இறக்கி வைக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். அதுக்கு வேற இடம் கீது, என் கூட வா. சயின்டிஃபிக்கலாகவே சொல்கிறேன், தண்ணிக்கு தண்ணியை விட்டு தான் லெவல் பண்ண வேண்டியது. புரிஞ்சுக்கினியா? காயம் புது காயம் உள்ளுக்குள்ள பாலானது. இந்த பொட்டா புள்ளிங்க கிட்ட சிமிழ் விளக்கு மாதிரி சும்மா மினுக்கு மினுக்குன்னு எஞ்சிக்கினே இருக்கும். இந்த பசங்க இருக்கானுங்களா விட்டில் பூச்சி மாதிரி, இவனுங்களா போய் ஊந்துனே கிடப்பானுவ. அத்தா மாதிரி ஆயிடுச்சுவான் கதை. சத்தியமா இது வரைக்கும் குடிச்சதே இல்லைங்க. அதான் உங்க ரியல் கேரக்டர்னா சந்தோஷம்தான். ஊத்து எப்ப முக்கில நீ குடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் நம்புற மாதிரி ஒரே ஒரு ரீசன் சொல்லு. இதுல என்ன இருக்கு குணா? எல்லாமே எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை தான். இது பாரு, காசு பணம் இல்லாம கடகம் இருக்கிறான் பாரு, அவனுக்கு இதெல்லாம் தான் காசு. காசு பணம் மட்டும் இல்லை, கவிதா இல்லாத உனக்கும் இதான் கவிதை. சாராயங்குறிச்சி சேர்த்தவன் சமாதியில் சரக்கு வச்சு கும்பிடுவானுவ. கரெக்ட் சொன்ன. இந்த ஃபிகரால சேர்த்தவன் கல்லறையில் ஃபிகரை வச்சா கும்பிட போறானுவா. தம்பி, மதுரை போகணுன்னா மதுரை பஸ்ஸில் தான் போகணும். ரோடு நல்லா இருக்குதேன்னு பெங்களூர் ரோட்டில் போயிடக்கூடாது. உனக்கோசரம் ஒரு தத்துவம் சொல்கிறேன். வாய்க்கங்கிறது எம்மா பெரிய புஸ்தகம் தெரியுமா? அதை பச்சிக்கினே கிடக்கலாம். காதலுங்கிறது வெறும் 50 பக்கம்தான். அதில் 5 பக்கத்தை வச்சுக்கின்னு மீதி 45 கிழிச்சி வெளியே கிடாச்சிரு. அப்போ தான் வாய்க்க சந்தோஷமாக இருக்கும். கவுண்டர் குடிக்காதரா கவுண்டம் மணி நாமா யாத்திரா மித்தியா. பாத்து பாத்து தலைக்கு ஏற்றாப்புலக்குது பாத்து. முள்ளாலதான் எடுக்கணும். நான் ஏன் பிராந்தி வாங்கினேன் தெரியுமா உனக்கு? காதலிங்கிறது ஒரு மன பிராந்தி. அட்டை பிராந்தி ஊற்றி தான் வெளியே எடுக்கணும். நீ என்னடா நான் காதலை சொல்லாம வாந்தி எடுத்துட்டுக்கிற. என் தலை சுத்துதுரா, என் முடியல. தோஸ்த, போதையிலே ஒரு போதனை சொல்கிறேன் கேட்குறியா? தள்ளாடிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு தடவை தடிக்கு ஊந்து எழுந்திரிச்சிருது நல்லது அப்படின்னு தான் நம்ம பெருசுங்களாம் சொல்லி வச்சுக்கிறானுவோ. அத்தனால நீ விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்து வா வா.
வார்த்தைகள் நீ கேளடி. இளங்காற்றும் சில நேரம் புயலாகி உருமாறும் தருணங்கள் உண்டாகும். தடுமாற்றம் தான் அந்த நிகழ்வே, தயவோடு பார்த்தாலே நன்றாகும். நீ என்னை மன்னித்து போனாலும் நான் என்னை மன்னிக்க மாட்டேனே. என் நியாயமோ செல்லாதது, உன் கோபமோ கொல்லாதது. தீராத துன்பம் தீயானது. கண்ணே என் கண்ணே நீ பாரடி, கண்ணீரின் வார்த்தைகள் நீ கேளடி. என்னை தேடி வரம் வந்த பொழுதில் இரு கண்ணும் இல்லாமல் போனேனே. இரவில்லை பகலில்லை உணர்வில் எனக்கே நான் சுமையாக ஆனேனே. உளை நீரில் விளையாடும் மீன் போலே பாவத்தில் விளையாடும் ஆளானா. நேற்றென்பது இன்றல்லவே, நீ கண்டதும் நான் அல்லவே. கண் பார்க்க வேண்டும் கனிவாகவே. நான் பேச வார்த்தை இல்லை, நீ இன்றி நான் வாழ வாழ்க்கை இல்லை. நீ பேசுறதே எனக்கு புரியல. முகில் கிட்ட ஏன் பேசுறது இல்ல? முதல்ல வண்டியை நிப்பாட்டு. முகிலோட நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. எதுக்காக முகில் கிட்ட பேசுறது இல்ல? வேற விஷயம் பேசலாமே. பாவண்டி அவ பைத்தியக்கார நாட்டம் இருக்கா. டோன்ட் டாக் அபவுட் him. ஒரு மிருகத்தை பத்தி பேசி என் மூடி அவுட் பண்ணிட்ட. ஹே, வாட் ஹேப்பன் டு யூ? மிருகம்னு சொல்றியே, இது உனக்கு தப்பா தெரியல? உனக்கு என் நிலைமை புரியாதுடி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கூடாதுடி. பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு வெறும் அழும்புதான். ஏய் கவிதா, ப்ளீஸ் ரிலாக்ஸ். இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஏய் கவிதா, முகிலன் அப்படிப்பட்டவ இல்லடி. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இந்த காலேஜ்க்கும் அவனை பத்தி நல்லா தெரியும். ஆனா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ உண்மையிலே தப்பே
சொல்லிருக்கலாம் இல்லையா? நீ சொல்றது பார்த்தா அவன் வக்கறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? நீ மட்டும் காரணம்னு சொல்லல, நீ ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஓகே ரெட், ஆனா நீ இப்ப தப்பு பண்ற. முகில நீ அடியோட வெறுக்கிற, இதுவே ஒரு பெரிய தண்டனை தானே. அதுவே அவனை நிரந்தரமான குற்றவாளி ஆக்கிடும். முகில மன்னிச்சுட்டு பேசுறது மூலமா அதுவே அவன் ஒரு நல்ல மனுஷனா மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? கவிதா, நான் ஏதோ தத்துவம் பேசுறேன்னு நினைக்காத. மன்னிக்கிறதுனால நீ எந்த வகையில குறைஞ்சிட மாட்டியே. மன்னிப்பு யாருக்கு நீ கொடுக்கணும்? முகிலுக்கு தாண்டி. அவனதானே நீ வெறுத்து ஒதுக்குற. மன்னிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. இப்படி முகத்துக்கு முன்னாடி நின்னு மன்னிச்சுக்கோன்னு சொல்ற விஷயம் இது இல்ல கவிதா. முதுகுக்கு பின்னாடி நின்னு மன்னிப்புக்காக ஏங்குற விஷயம். எதுவா இருந்தாலும் நீயே முடிவு பண்ணிக்கோ.